உள்ளனர். கல்வியா பணமா என்ற தலைப்பில் நடைபெறும் என்ற விவாத நிகழ்ச்சியை அனைவரும் கைத்தட்டலுடன் வரவேற்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் கல்வியை தேடி சிலர் ஓடிக்கொண்டுள்ளார்கள், பொருளை தேடி சிலர் ஓடிக்கொண்டுள்ளார்கள். இதில் அடுத்த சங்கதியினருக்கு எது சிறந்த செல்வம் என்று எடுத்து கூற வந்துள்ளார்கள் இரு அணியர். கல்வியை பற்றி காவ்யா மற்றும் சபரீஷ் அவர்களும், பொருளை பற்றி ரக்ஷிதா மற்றும் தர்ஷா அவர்களும் பேச உள்ளனர். தொடரட்டும் விவாதம். கல்வி அணியிலிருந்து காவ்யா பேச. அனைவருக்கும் மாலை வணக்கம். கல்வியின் சிறப்பை பற்றி பேச போகிறேன். கல்விதான் சிறந்த செல்வம், கல்விதான் சிறந்த செல்வம், கல்விதான் சிறந்த செல்வம். எங்கள் அறிவு கடல் நடுவர் அவர்களுக்கும் இங்கு வந்துள்ள நல் உள்ளங்களுக்கும் என் முதல் கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வி கற்காதவன் கலர் நிலத்துக்கு ஒப்பாமான் என்று பாரதிதாசனாரும், கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு என்று திருவள்ளுவரும் கூறியிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்ததில்லையா? பணம் படைத்தவருக்கு சொந்த ஊரில் தான் மதிப்பு, கற்றவருக்கோ சென்ற இடமெல்லாம் சிறப்பு. வாழ்க்கை நடத்துவதற்கு பணம் தேவைதான், அதை யாரும் மறுக்கவில்லை. கல்வி வளர்ச்சி தான் எல்லா முன்னேற்றத்திற்கு காரணம். அதனால் தான் நாம் வசதியாக வாழ முடிகிறது. நடுவரவர்களே, எதிரணியிலிருந்து ரக்ஷிதா பேச உள்ளார். அனைவருக்கும் மாலை வணக்கம். பொருள் செல்வத்தை பற்றி பேச போகிறேன். கல்வியின் சிறப்பை கூறிய திருவள்ளுவர் கூட பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை என்றே கூறியிருக்கிறார். கல்வி கற்கக்கூட பணம் வேண்டும் அல்லவா? கல்வி கற்றவர் செல்வம் படைத்தவர்களின் தயவில் தான் வாழ வேண்டியுள்ளது. புதுமைகளை கண்டறிய கல்வி கற்றவர்களுக்கும் பணம் தேவைப்படும் அல்லவா? அதனால் பொருள் செல்வமே சிறந்த செல்வம் என்று கூறுங்கள் நடுவரவர்களே. அனைவருக்கும் மாலை வணக்கம். பொருட்செல்வத்தை பற்றி பேச போகிறேன். பொருட்செல்வம் நிலை இல்லாதது. கல்வி செல்வமே இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தருவது, என்றும் அழியாதது. பொருட்செல்வம் கொடுக்க கொடுக்க குறையக்கூடியது, கல்வர்களால் கவர்ந்து செல்லக்கூடியதும் கூட. வசதியாக வாழ பணம் தேவைதான், அதுவே நம் உயிர் நாடி என்று கூறுவது தவறு. நன்மை தீமைகளை பகுத்தறிந்து நல்வழியில் நடக்க செய்கிறது. வறுமையிலும் செம்மையாக வாழ்பவன் கற்றறிந்தவன், கல்லாதவன் அறியாமையாய் தவறு செய்கிறான். ஆகையால் கல்விதான் சிறந்த செல்வம் என்று தீர்ப்பு கூறுங்கள் நடுவர்களே. இறுதியாக தர்ஷா பேச உள்ளார். பணமில்லாதவன் பிணவென்றே அழைப்பார்கள், பணம் என்றால் பிணம் கூட வாயத்திருக்கும் என்ற பழமொழியிலே எல்லாம் அறிந்தது இல்லையா? கற்றவரால் என்ன செய்ய முடியும்? பசி வந்திட 10 பறந்து போகும். வறுமைதான் சமூகத்தின் மேலுக்கும் காரணமாகின்றது. வசதியான வாழ்விற்கு பொருள் செல்வம் தான் மிக அவசியம். ஆகையால் பொருள் செல்வம் தான் சிறந்த செல்வம் என்று தீர்ப்பு கூறுங்கள் நடுவரவர்களே. விவாதத்தில் இரு அணியாரும் சிறப்பாக பேசினார்கள். தீர்ப்பளிக்கும் நேரமும் வந்துவிட்டது. மக்களிடம் அறியாமை இருளை நீக்கி அறிவு ஒளிபெறச் செய்வது கல்வி. கல்வி அறிவை நாம் இளமையிலேயே பெறுவதுதான் சிறந்த வழி. இளமையில் கல்வி, சிலையில் எழுத்து என்னும் முதுமொழியை நாம் மறந்துவிடக்கூடாது. கல்வியும் செல்வமும் நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றது என்று கூட கூறலாம். பொருட்செல்வம் வெற்றி தரும், பெருமை தரும், அழகு தரும், உயர்கல்வி பெறும் வாய்ப்பையும் தரும். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் என்று வள்ளுவர் கூட கூறியிருக்கிறார். நம் அடிப்படை தேவைகளுக்கு பொருள் கட்டாயம் தேவை என்று இருந்தாலும் கல்வி செல்வம் மற்றும் பொருட்செல்வத்தில் நம்மை மேம்படுத்துவது கல்விதான் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. இன்றைய காலகட்டத்திற்கு கல்வியே சிறந்த செல்வம் என்று கூறி தீர்ப்பளிக்கிறேன். நன்றி.